அப்போ வளர்ந்து இவ கஷ்டப்படுறத இப்போவே நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சூசைட் தாட் தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி எனக்கு. சரி இவ்வளோ தூரம் நம்ம சாவறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம், இருக்கிற வரைக்கும் வாழ்த்துட்டு போயிடலாம். நாளைக்கு உன்னால பார்த்துக்க முடியல அப்படின்றப்போ நீ அந்த முடிவு எடுக்கலாம். பட் முடியலன்றப்போ என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணத்திலேயே வந்துட்டு அவங்க விட்டு போயிட்டு ஜீவனாம்சம் கேட்டாங்க. அது வேற கேட்டாங்களா? அது வேற கேட்டாங்க. ஒரு 4 வருஷம் கொடுத்தேன். அவங்களுக்கு வேற கல்யாணம் அந்த மாதிரி ஆயிடுச்சா? அவங்களுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. 4 வருஷம் நீங்க காசு கொடுத்துட்டே 4 இருந்திருக்கீங்க வருஷம் அவங்களுக்கு. 3000 கொடுத்தேன். அது எனக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி மேம். பட் அது சொன்னாலுமே யாருக்குமே இப்போ இன்னைக்குமே சரி யாருக்குமே வந்துட்டு அது அப்போ தினம் நான் வந்துட்டு பண்ணா கூட எனக்கு அந்த பொருளாதார வசதி வேணும், நான் வந்துட்டு போகிற செலவு வேணும், இவளுக்கான பேம்பர்ஸ் வேணும், ஏன்னா அதுக்குமே அந்த இது இருக்குது. நீங்கள் மருத்துவம் மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்றப்போ ஏன் உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடுக்கு இவளுக்கு பார்க்கறதுக்கு பேம்பர்ஸ்க்கு அது காசு வேணும் இல்லை. வடப்பள்ளி இந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் திருமணம் சார் ஆஃபீஸ் இருக்குது, அவர்கிட்டையும் போய் நின்னேன். அவர் ஆஃபீஸில் அவர் இல்லை. அவர் இருந்திருந்தா பண்ணியிருப்பா, அவர் இல்லை. பண்ணி ஒரு வீடு இருக்குல்ல, அங்கேயும் போனேன். அங்கேயும் அவர் இல்லை. அவர் எப்போ இருப்பான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் எனக்கான தேடல இருந்துக்கிட்டே இருக்கு. இவளை மாற்றிடணும். வணக்கம். இன்னைக்கு இந்த நேர்காணல்ல ஒரு அழகான அப்பா மகள் தான் இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு அழகான இன்டர்வியூவாக தான் இருக்க போகுது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூல அகமத் பாஷா மற்றும் அவருடைய மகள் ஷஹானா பர்வீன் தான் இருக்காங்க. 2 பேருக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாய். கியூட். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஓகே. ஸோ ஜீ தமிழ்ல உங்களுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய உரையாடல் பார்த்தோம் நாங்க. எப்படி பாப்பா வந்துட்டு எப்போ இருந்து நீங்க ஆக்சுவலா பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லப்போனால் அது இப்போ இது பிறந்ததுலேருந்து நான் தான் பார்த்துட்டு ஃபுல்லாவே நீங்க தான். இப்போ அவங்க விட்டுட்டு வந்து போனது இந்த ஒரு காரணத்துக்காக தான் இல்லையா? உங்களுடைய மனைவி. ஏன்னா திருப்பி வந்து ஒரு நார்மல் பாசம் தான் வந்து திருப்பி பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குன்றப்போ போகும்போது அவங்களுக்கு அந்த வெறுப்பு வந்த பிறகு தானே போவாங்க. ஓகே. இப்போ அந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர வைரல் ஆச்சு. நீங்க பேசின விஷயங்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது உங்ககிட்ட பேச வந்தாங்களா? ஏதாவது கான்டாக்ட் பண்றதோ, இல்ல அவங்க சைட்ல இருந்து, பாப்பாவோட அம்மா சைட்ல இருந்து எதுவுமே வரல. எப்படி வருவாங்க? ஓகே. ஸோ கண்டிப்பா. இப்போ ஒரு குழந்தைய வந்து குழந்தைய வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஒரு 2, 3 பேர் வேணும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பத்திரமா அப்படின்றப்போ, நீங்க தனி ஆளா வந்து பாப்பாவ வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ, இப்போ ஃபினான்ஷியலா நீங்க என்ன ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை கேட்டேன் எல்லாருமே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த குழந்தைய வச்சுன்னு வேலையை பார்க்கணும்ப்ப அவங்களுக்கான இது ஒரு ஒரு கடைக்கு வேலைக்கு போனால் எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா உனக்கு நான் இந்த கூலி கொடுக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்க வந்துட்டு அந்த இதை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால அங்கேயும் போயிட்டு என்னால் அவங்களுக்கு அந்த இது ஈடு கட்ட முடியும். சரி என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஓனாக கடை போட்டால் தான் உண்டு. கடை போடுற எதுவும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் மிஷின் எடுத்து போட்டு உட்காந்துருந்தேன். இப்போ சரி ஓகே. அந்த இதுலயும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. இப்போ சின்னதா தனியா கடன் ஒண்ணு வச்ச பிறகு, ஒரு மிஷின போட்டு கடன் வச்ச பிறகு, ஓரளவுக்கு வேலைன்னு கேட்டா வேலை செய்ய முடியாது என்னால. இவள பாத்துக்கிறதுக்கு பாதி நாள் போயிடும். ஸோ இவளையும் வச்சுன்னு இப்போ வேலையும் செய்யணும்னா, அன்னைக்கான அன்றாட கூலியும் சரியா போயிடும். அன்னைக்கான செலவுக்கு நான் கடையில ஒரு பாதி நாளேச்சு உட்கார்ந்துட்டாகணும். ஓகே. எனக்கு என்னன்னா இப்போ அ அதாவது பேரன்புன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஸோ அது எனக்கு ஆக்சுவலி பார்க்கும்போது எக்ஸாக்ட்டா எனக்கு அப்படியே தான் அந்த ஒரு ஞாபகம் தான் வருது. அதுல வந்து அத்தனை நிகழ்வும் நடந்தது தான். இருந்திருக்கு. உங்களுக்குமே அது இல்லையா? அனைத்துமே நடந்தது. இப்போ மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்க சைடு ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்களா? உங்களுடைய அம்மா, அப்பா இல்ல உங்க சைடு ரிலேட்டிவ் அவங்களோட சப்போர்ட்லாம் இல்லையா? நீங்க அதுல என்ன பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் வந்து நான் சொல்லியிருப்பேன். சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. ஆ. 4 வயசா இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. அப்பா இறந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஸோ மேரேஜ் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு குழந்தை பிறக்கும்போதெல்லாம் எங்க அப்பா இருந்தான்னு கேட்டா இல்ல. இல்ல. ஸோ நீங்களா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்க அண்ணன் தான் எல்லாமேவா? எனக்கு 2 அண்ணனுங்க. ஓ! அண்ணன் இருக்காங்க. ஓகே. சரி அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சண்டே நான் இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லல்ல. எங்க அப்பா இல்ல அப்படின்றப்போ வீட்டோட வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ம். என்னால அது முடியாத விஷயம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஹோம்ல தான் வளர்ந்தேன். அப்படின்றப்போ எனக்கான வாழ்க்கை வரும்போது நான் தானே வாழணும். நான் ஏன் போய் மறுபடியும் ஒருத்தவங்கள டிஃபெண்ட் பண்ணி வாழணும்? ஆமா. அப்படின்னா எனக்கான வாழ்க்கை எனக்கு வாழ்ற நல்ல இது இருந்தது. ம். ஏன்னா ஒரு கைத்தொழில் இருக்கு. ஒரு நல்ல பார்த்துக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு. வேற என்ன வேணும்? அப்போ அங்கே போமாட்டேன்னு சொல்றப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நான் என் பேச்சு இவன் கேட்கலன்னா, இவன் எப்படி இது பண்ணலாம்? நீ இவன கூட்டு வந்துரு முடிஞ்ச அளவுக்கு. இல்லன்னா நீ வந்துரு. நீ அங்க இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இப்படின்னு அந்த ஆரம்ப கட்ட ஸ்டார்ட்டிங்லேருந்தே அந்த பேச்சு வந்து ஸோ அதுக்கப்புறம் நெறைய அவங்க வந்துட்டு போம்போதெல்லாம் நெறைய சண்டை.
இப்போ சிங்கிள் பேரண்டா வந்து நான் நிறைய அம்மாக்கள் வந்து குழந்தைய வச்சு வளர்ப்பாங்க. பொதுவாவே சிங்கிள் பேரண்ட் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிருப்பாரு, இல்ல இறந்திருப்பாரு. அம்மா தனியா வளர்த்தாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இங்க நிறைய பேசுவாங்க. பட் உங்க ஒய்ஃப் போனதுக்கு அப்புறமே கூட உங்ககிட்டயுமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. "ஏன்பா நீ வளர்க்குற? நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நீ போ வேண்டியதானே? ஏதாவது ஹோம்ல சேர்த்துரலாமே" அப்படின்னு நிறைய டாக் உங்கள நோக்கி வந்திருக்கும் இல்லையா? டாக் வரத விட மோஸ்ட்லி இப்போ இந்த மாதிரி குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்க்க முடியாது. ஏன்னா இவளோட வேலைய இவ செஞ்சா மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல்லயும் சேர்க்க முடியும். இப்ப இந்த மாதிரி இவளுக்கு எதுவுமே பண்ண முடியலன்றப்போ, இவள வந்துட்டு ஹாஸ்டல்லயும் சேர்க்க முடியாது. எல்லாருமே சொல்றாங்க, ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ஏதாவது பண்ணு, உன்னால தனியா வளர்க்க முடியாதுன்னா, நான் தான் அந்த மாதிரி வளர்ந்தேன்றப்போ, நான் இவன அந்த இடத்துல தள்ள முடியாதுல்ல. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? மருத்துவம் தான் தேவை. சரி, மருத்துவத்த போய் எப்படி பார்க்கணும்னா, என்னால தனியா போய் பிரைவேட்லலாம் பார்க்க முடியாது. ஏன்னா நான் சம்பாரிக்கிறது ஒரு நாளைக்கு ரூ. 500. அது அன்னைக்கான கூலியே அன்னன்னைக்கு அது சரியா போகுது அன்னன்னைக்கு அது உங்களுக்கு. சரியா போகும். அதுல ஏதாவது சின்ன சின்னதா மீறினா, அது வாரத்துல ஒரு நாள் பிசியோதெரபி ஏதோ ஒண்ணு பிரைவேட்ல பார்க்கலாம். ம். அப்படிதான் இருந்தது. அ பெண்களுடைய திறமைன்றது வலிமைன்றது மிக பெருசு. அது யாராச்சும் உணர்ந்திருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த ஒரு இடத்துல யாரோட சப்போர்ட்டும் இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்கிறது, சலிப்பு, கோபம், பொறுமை எல்லாமே தாண்டி அந்த ஒரு வலிமை மிகப்பெரியது. ஆமா. பெரிய விஷயம். அது எனக்கெல்லாம் இப்பதான் அந்த பெண்களோட வலிமை எப்படின்றது புரியறதுக்கு எனக்கு இப்பதான் வந்துச்சு. யாராலயும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். பட் என்னால முடியல தான். பட் எதையும் தாண்டி போராடிட்டு இருக்கேன். பார்ப்போம். பட் ஆரம்பத்துல ஆனா ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல. பாப்பாவ வச்சு பாத்துக்கிறதுக்கு. தூங்க குழந்தையா முடியாது. இருக்கப்போ தூங்க முடியாது. ஆ. ஏன்னா இப்ப 2 பேர் இருந்தா, ஒருத்தவங்கள சரி இது பண்ண சொல்லிட்டு நம்ம தூங்கலாம். இல்ல நம்ம முழிச்சிருந்தா அவங்களும் தூங்கலாம். எனக்கு காசும் வேணும். வரும் இது அன்னைக்கான பொருளாதாரத்துக்கு காசும் வேணும். எப்படி அத மேனேஜ் பண்ணீங்க ஆக்சுவலா? குடும்பம் தான். ஆ. அது ஆக்சுவலி எல்லாருமே யோசிக்கிற மாரி தான் நானும் யோசிச்சேன். சரி, இதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவளையும் அவ வளர்ந்து இவ கஷ்டப்படுறத இப்பவே நம்ம அத இது பண்ணலாம். அப்படின்ற மாரி சூசைட் தாட் தான் எல்லாருக்கும் இந்த மாரி எனக்கு இருந்தது. ஓகே. பட் அதுக்கான பயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நாளைக்குன்றப்போ 1 மாசம் கழிச்சது. 1 மாசம் வரைக்கும் தள்ளிட்டு போட்டேன். அதுக்கான விடை தான் வந்துட்டு 1 மாசத்துக்கு அப்புறம், சரி இவ்வளோ தூரம் நம்ம சாவறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். இருக்கிற வரைக்கும் வாழ்த்துட்டு போயிடலாமே. இந்த முடிவெல்லாம் ஆனா முடியலன்றப்போ நம்ம அந்த இது எடுக்கலாம். இன்னைக்கு முடியுதுன்னு என்னால முடியுதுன்னு ஒரு இது இருக்குல்ல. இன்னைக்கு என்னால பார்த்துக்க முடியல அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கும்போது, என்னால இன்னைக்கு பார்த்துக்க முடியும். அப்புறம் என்ன? நாளைக்கு உன்னால பார்த்துக்க முடியல அப்படின்றப்போ நீ அந்த முடிவு எடுக்கலாம். அதுவும் எடுக்கக்கூடாது தப்பான விஷயம் தான். பட் முடியலன்றப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதாவது இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கூட வந்து வாழ்றதுக்கு ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க ஒரு செகண்ட் மேரேஜ் பத்தி ஆக்சுவலி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க கேட்ட கேள்வி என்ன கேள்வி? இப்போ மீடியா மூலியமா வெளிய வந்த பிறகு இப்போ பொண்ணு ஏதாச்சும் எங்க அண்ணன் பார்த்தாப்புல. பட் அதுல வந்துட்டு அந்த பொண்ணு முன்னாடி வந்தா வந்ததுக்கு சந்தோஷம். அவங்களோட பின்னாடி பேக்கிரவுண்ட் வந்துட்டு என் குழந்தை இந்த மாரி நோய் இருக்கு, இந்த மாரி பிரச்சனை இருக்கு. அப்படின்ட்டு வந்துட்டு அவங்கள மீடியால இருக்கிறத நான் சொன்னேன்ல. நான் அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே விஷயம், எனக்கு கல்யாணத்துக்கு மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் கல்யாணத்துக்காக மீடியாவோ ஒரு இதுவோ தேடல. இவளுக்கான மருத்துவம் தான் தேடினேன். அதனால நீங்க நல்லா இருங்க. எனக்கு வேணாம் கல்யாணம் வேணாம். அப்படி அந்த ஒரு இது எடுக்கும்போது நம்மளுக்கு தோணிருது. ஏன்னா சில பேர் வந்துட்டு குழந்தை இந்த மாரி இருக்கான் அப்படின்றப்போ அவங்க பக்கம் வெறுப்பு வந்துருது. ம், ம். இல்ல, இல்ல. நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்க வந்தா நீங்க பண்ணிக்க ரெடியா? பாப்பாவையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு, நீங்க வேலைக்கு போற மாரி, அவங்களும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கிற நெறைய மாரி. பேரு இப்ப இதுக்கு வந்தாங்க. ஆனா என்னோட பயம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. அது உடையணும்ல. விட்டுருவாங்களோ 6 பாப்பாவ மாசத்துக்கு அப்படின்ற நல்லா ஒரு இருக்கும். ஆ. 6 மாசத்துக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே யோசிக்கிறது, இப்போ ஒரு 4 பேர் முன்னாடி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தாங்க. பட் ஒரு 1 வீக் இருக்கும். இல்ல 2 வீக்ஸ் இருக்கும். சாரி நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேன். ம். நான் யோசிச்சிருக்கணும். தெரியாம சொன்னேன். ஓ! அந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு ஆமா. அப்புறம் வந்துட்டு இப்படி வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு 2வதுக்கு அப்புறம் ஏன்னா அவங்க என்கிட்ட பேசவும் எதுவுமே இல்ல. அவங்களே வீட்ல பேசுனாங்களா, அவங்க வீட்ல ஒத்துக்கல. அப்ப கூட நான் எந்த ரியாக்ஷனும் பண்ணல. ம். அவங்களே பதில் பேசுனாங்க. அவங்களே அதுக்கான விடையும் அவங்களே தேடிட்டாங்க. எனக்கு தெரியும். இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால நான் அந்த ஒரு எதிர்பார்ப்போட யார்கிட்டயும் பழகவும் இல்ல, பேசவும் இல்ல. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். எனக்கு இவள நான் சரி பண்றேன். அந்த மாரி தான் நீங்க சொல்ற மாரி நடக்கலான்னு கேட்டா நடக்கலாம். பட் வந்துட்டு அது அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா எனக்கு இப்ப தோணுது. கண்டிப்பா, கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். அது நான் எப்படி நம்பி போறது? ஏன்னா கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன். ஒரு 2 பேர் வந்தாங்க. க ஒரு 1 வாரம், 2 வாரம் அப்படின்னு இருந்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் வருவாங்க. ஒரு 6 மாசம் பழகுவானால, இப்ப நம்பளுது தானே அப்படின்ற ஒரு இது எல்லாருக்குமே எல்லார் வாழ்க்கையிலயும் சகஜமா வர்றது தானே. இருக்குது தான். அப்படின்றப்போ, இப்போ என் பக்கம் அந்த சகஜமான வாழ்க்கை வர்றது பெரிய விஷயம் கிடையாது. இவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது.
அப்ப அப்படி வந்ததுன்னா அதோட மிகப்பெரிய தாக்கு அது இன்னைக்கு இருக்கிற தாக்கத்தை விட பெரிய தாக்கமா இருக்கும். ஆனா அன்னைக்குமே நான் தான் பாதிக்கப்படுவேன். ஆக்சுவலி இந்த கல்யாணத்திலேயே வந்துட்டு அவங்க விட்டு போயிட்டு ஜீவனாம்சம் கேட்டாங்க. ஆனா அது வேற கேட்டாங்களா அது அவங்க? வேற கேட்டாங்க. ஒரு 4 வருஷம் குடுத்தேன். இன்னைக்கு இவங்க வந்துட்டு அந்த என்ன ஏதுன்னு தெரியாமலே கேட்டாங்க. ஆனா நாளைக்கு வரவங்களும் அத இது பண்ண மாட்டாங்கன்னு என்ன ஒரு இது? ஓகே. இப்ப அவங்களுக்கு வேற கல்யாணம் அந்த மாரி ஆயிடுச்சா? அவங்களுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்களுக்கு கல்யாணம் அவங்க விட்டுட்டு போன பிறகு ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. ஏன்னா இது வந்துட்டு யாரோ போற போக்குன்னு சொல்ற விஷயம் கிடையாது. ம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க. ஓகே. கல்யாணம் அவங்களுக்கு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சாம்பா, உன்ன விட்டு இப்ப பிரிஞ்சுட்டு தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்களாம் அப்படின்றாரு. ம். அப்பயே நீங்க ஜீவனாம்சம் குடுத்தீங்க. அவங்க தானே வேண்டான்னு கோர்ட் சொல்லிட்டு போயிட்டு கல்யாணம் போயிட்டாங்க. பண்ணியிருக்காங்க. கோர்ட்டுக்கு போம்போது, இப்ப அந்த கல்யாணத்துக்கு ப்ரூஃப் கிடையாது. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசின ப்ரூஃப் இருக்கு. ம். அது எனக்கு நடந்தது மிகப்பெரிய அநீதி மேம். பட் அது சொன்னாலுமே யாருக்குமே இப்போ இன்னைக்குமே சரி யாருக்குமே வந்துட்டு அது போலீஸ் ஸ்டேஷன்ல பேசின இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே நான் இது பண்ணேன். இது மிக பெருசா போலாம். யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா வக்கீல வந்து பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நான் ஈவு இரக்கம் பார்த்தா நாங்கலாம் சம்பாதிக்க முடியாது. நான் எல்லாரையும் சொல்லல. என்கிட்ட சொன்ன ஒரு வக்கீல்ட்ட தான் சொல்றேன். இல்ல, இல்ல. அது உங்ககிட்ட சொன்னவரு. ஆமா. ஆமா. அப்படின்றப்போ, இப்போ ஆப்போசிட் சைடு அப்படி சொன்னாங்க. என் சைடு ஒரு கோர்ட்டுக்கு இவ்வளோ தான் இது அப்படின்றப்போ ஸ்டார்ட்டிங் வந்துட்டு ஒரு 10,000ன்னு சொல்லிட்டு, என் நிலைமை சமாளிக்க முடியாது. ஒரு இயரிங்க்கு ரூ. 5,000 நம்மளுக்கு தெரியுது கண்ணு முன்னாடி. அவங்க போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு, அத எடுத்துட்டு காப்பி தான் எடுத்துட்டு வர போறாங்க. அத அவங்க தயாரிக்கிற மாரி, பிம்பம் பண்ற மாரி பண்ணி ஒரு ரூ. 5,000 ஒரு இயரிங்க்குன்னு குடுனாக்கா, நம்ம எப்படி குடுக்க முடியும்? இப்ப அந்த வக்கீல நம்பி நான் வந்து என்னோட ப்ரூஃப் குடுத்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல குடுக்க முடியலன்றப்ப, அவரு எல்லா ப்ரூஃபையும் இது பண்ணிட்டாரு. நல்லது கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கலான்னுவாங்கல்ல. அந்த மாரி தான் ஒரு வக்கீல் வந்தாரு. இவர்கிட்ட லட்சக்கணக்குல என்னால முடியல. கடன் வாங்கி குடுத்துட்டேன். நான் சொல்றேன் முடியாதுன்ட்டு. கேஸ் முடியணும்னா குடு. இல்லன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. உன்து இப்படிதான் இருக்கும். உன் பக்கம் தான் மாறும். உன் பக்கம் இப்ப ஒரு பயம் உண்டாக்கிட்டாங்க. நான் இந்த மாரி குழந்தைய வச்சுருக்கேன். அதையா சொல்லுங்க சார் அப்படின்றேன். நீ காசு குடு நான் சொல்றேன். ம். அந்த டைம்ல ரொம்ப அப்ப ஸ்ட்ரகிள் பட்டுருந்துருக்கீங்க. முடியாது மேம். மிகப்பெரிய வலி மேம். ஆ. ஒரு பக்கம் அவங்க பக்கம் ஜீவனாம்சம் கேட்கறாங்க. அதையும் ஏன் வக்கீல் அப்படியே வாங்கி குடுக்க சொல்றாரு. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு உங்களுக்கே ஒரு கட்டத்துல வெறுத்துருச்சு. அட மேம் போங்க நான் அப்படின்ற இருக்கிறது மாதிரி. பெரும்பாக்கம். ஆ. கோர்ட்ன்றது செங்கல்பட்டு. இதுக்கும் அலைஞ்சு, பத்தாததுக்கு பாப்பாவா பிறந்து அவங்களையும் தூக்கிட்டே நீங்க அவள அலைஞ்சிருப்பீங்க. நான் தூக்கிட்டு போ முடியாது. இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போனா ஏதோ ஒரு சும்மா ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணாலே அவளுக்கு உடம்பு முடியாது. நான் இங்கேருந்து செங்கல்பட்டு போணும்னா எவ்வளோ இது? நார்மல் டைம், மழை டைம் எல்லா நாளுமே ஓடுவேன். 4 வருஷம் அப்ப ஓடியிருக்கேன். 4 வருஷம் நீங்க காசு குடுத்துட்டே 4 இருந்திருக்கீங்க வருஷம் அவங்களுக்கு. 3000, 3000 குடுத்தேன். ம். இப்ப உங்களுக்கு கல்யாணம் அத எப்ப ஸ்டாப் பண்ணீங்க கடைசி குடுக்கறத? இதுல வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல அட்வைட் மாட்டான்னு சொன்னேன்ல. அவர் வந்துட்டு வெறும் 25,000 குடுங்க. எப்ப முடியுதோ நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குடுங்க. இதுக்கப்புறம் ஃபீஸ்லாம் வேணாம் அப்டின்னாரு. ம். ஓகே. அவருக்கு நான் வந்துட்டு ஒரு 2000, 1000 அப்டின்னு குடுத்துட்டு வந்துட்டு, கடைசில முடியும்போது அப்பாடா முடிஞ்சிச்சுடா. இந்த கடனோட முடிஞ்சா போதுன்ற மாரி ஒரு கடன் வாங்கி, அவருக்கு ஒரு இது பண்ணிட்டு, என் பக்கம் ஏன்னா அன்னைக்கு அவரு ப்ரூஃப் எல்லாமே ஒரு சின்ன சின்ன இது கிடைச்சத அவரு எடுத்து குடுத்தாரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுனது அப்டின்றப்ப அது இல்ல. பட் அவங்க வீட்லருந்து அந்த மாரி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்கல்ல, அந்த கால் பண்ணாங்க. அது இருக்கு. ஸோ அந்த மாரி சின்ன சின்ன இது குடுத்த பிறகு, அந்த ஜீவனாம்சமும் கட் பண்ணாங்க. எனக்கான இதையும் குடுத்தாங்க. பட் நான் அது டிவோர்ஸ் வாங்குனதுக்கு காரணமே, எனக்கு வந்துட்டு அவங்க இன்னொருத்தவங்க கூட வாழ்றாங்க. நான் தானே ஹஸ்பண்டா இருக்கேன் சமுதாயத்துல. அப்டின்ற ஆக்சுவலா எனக்கு எனக்கு இது புரியவே குற்ற இல்ல. இப்போ உணர்ச்சி. ஒரு ஆண், பெண் இது ஆக்சுவலா எனக்கே இப்போ டவுட்டா தான் இருக்கு. இத பார்த்து யாராவது எனக்கு ஒரு விளக்கம் குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஆண், பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆண் வந்துட்டு ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணா, அந்த ஆண் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிர்றாங்க. இதே ஒரு பெண் பண்ணும்போது, அதுக்கான சட்டங்கள் இருக்கா? இல்ல அது ஆக்சுவலா நீங்க அவங்க மேல கேஸ் போட்டுருக்கலாமே. டிவோர்ஸ் முன்னாடியே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க தானே? உங்கள டிவோர்ஸ் டிவோர்ஸ் முன்னாடி பண்றதுக்கு கல்யாணம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. கல்யாணம் மேம் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்டின்னா என்னான்னே தெரியாது. ஆ. சட்டம்னா என்னன்னு தெரியாது. இதுன்னா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து உங்க சைடு லாயர் வந்து சொல்லலையா? அவங்க மேல கேஸ் போடுங்க. டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சொல்லிட்டேன். அவங்க வந்துட்டு என்கிட்ட காசு இது பண்றது, காசு கேட்கறதுலாம் வாங்குறதுலயே நான் குறியா அவர்ட்ட இருந்திருக்காங்க. எதுவுமே இது சொல்ல முடியல. ஆ. ஒரு இயரிங் 5,000 குடு, இப்ப 10,000 குடு, இந்த இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்காங்க. டாக்குமெண்ட் வாங்கணும். நீ இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணா, இது அங்கே போன ஸ்டாம்ப் கண் முன்னாடி எவ்ளோ தெரியுதுங்க கடன் அப்டின்ட்டு. ஆச்சு உங்களுக்கு அந்த சமயத்துல அது? கோர்ட்டுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ரூ. 3,00,000. அவ்ளோ செலவு பண்ணீங்க. அதுதான் மேம் சொன்னேன். லட்சக்கணக்குல குடு, குடு, குடு ஸ்டாம்ப் பேப்பர் அது வாங்கணும், இது வாங்கணும். நம்மளுக்கு கண்ணு முன்னாடி கேட்கவும் முடியல. கேட்டா எங்க நம்மள பக்கம் திருப்பிட்டாங்கன்னு ஒரு பயம். உண்மையிலேயே அவ்வளோ ஆவுதான்னு தெரியல. ஒரு வக்கீலுக்கும், அட்வொகேட்டுக்கும். ஆனா உண்மையா சொல்றேன், தயவு செஞ்சு விவாகரத்து யாருமே போய் நின்றாதீங்க. அத வந்துட்டு இன்னும் கொடுமையிலே தள்ளி போயிடும் தான் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன்.
விவாகரத்து எல்லாருமே ஈஸியா நினைக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனா குடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ம். இல்ல. ஏன்னா, அப்படியான உங்களுக்கு அந்த விவாகரத்து வேணும் நான் இன்னைக்கு என்னால முடிஞ்சது ஏதோ ஒரு வகையில இது பண்ணிட்டேன். நெறைய பேரு ஒரு நார்மல் வாழ்க்கையில இருந்துட்டு எனக்கு விவாகரத்து வேணாம், கோர்ட்டுக்கு போனா கிடைச்சிரும் அப்படின்னு நெனச்சா அது கிடையாது. கோர்ட்டுக்கு போனா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. இல்ல காது கழுத்து எதுவும் இல்லைன்னா எங்க ஏதாவது திருடிட்டே வா. உனக்கு அப்பதான் வாங்கி குடுப்பேன் அப்படின்ற ஒரு அங்க ஒரு ஆள் இருப்பாங்க. இருக்காங்க அப்படி. இப்போ கடன் இருக்கா உங்களுக்கு? அந்த கடனா இருக்கட்டும், இல்ல மத்த எனக்கு கடன். இப்ப கடன்லாம் இருக்கு மேம். பட் அது இப்ப வந்துட்டு எனக்கு அது என்னன்னாக்கா, என்னோட கடன் எனக்கு பிரச்சனை கிடையாது. ம். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு. ஏன்னா, நான் இருக்கேன். நான் இருக்கிறதுக்குள்ள நான் அந்த கடன அடைச்சுருவேன். பட் எனக்கு அது வந்துட்டு தலைக்கு மேல போன இதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ நீங்க வந்து என்ன ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க? அன்னைக்கு அன்னைக்கு எதிர்பார்க்கிறது தான் இன்னைக்கும். ஏன்னா, இவளுக்கு தேவை பிசியோதெரபி, ஸ்பீச் தெரப்பி. நார்மலா எல்லாருமே கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டு ஒரு பெரிய பெரிய இடத்துல இப்ப கேகே நகர்ல வைக்கிறேன்றாங்க. நிப்மேட்ல வைக்கிறேன்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு போயிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வந்துட்டு போய் அன்னைக்கு ஒரு நாள் போகுமா? தினம் தினம் குடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப தினம் தினம் நான் வந்துட்டு பண்ணா கூட, எனக்கு அந்த பொருளாதார வசதியும் வேணும். நான் வந்துட்டு போற செலவு வேணும். இவளுக்கான பேம்பர்ஸ்ன்னு வேணும். ஏன்னா, அதுக்குமே அந்த இது இருக்குது. நீங்க மருத்துவம் மட்டும் நான் குடுக்குறேன் அப்படின்றப்போ, ஏன் உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடுக்கு, இவளுக்கு பார்க்கறதுக்கு பேம்பர்ஸ்க்கு அதுக்கு காசு வேணும்ல. இப்போ பாப்பா எல்லாமே நீங்க தான் பண்றீங்க இப்போ வரைக்குமே. எல்லாமே நான் தான் பண்றேன். ம். இப்போ அவங்களுக்கான அந்த ஒரு கேர் இருக்கு இல்லையா? அத நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது, என்னைக்காவது உங்களுக்குமே வந்துட்டு இப்போ எல்லாருமே ஹியூமன் தான் இங்க இல்லையா? உங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் தோணியிருக்கா? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? இல்ல யார்கிட்டயாவது போயிட்டு இந்த ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். நெறைய டைம். இப்போ நீங்க ஹெல்ப் கேட்டு எங்கேயாவது வந்துட்டு அத அது ஏதாவது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு. இல்ல ஹெல்ப் கேட்டு யாருமே பண்ண முடியாதுன்னு இல்ல. ஹெல்ப் கேட்டு நான் போய் ஏமாந்து என்னன்னாக்கா, லாகோரான்ஸ் ஆ. டெஸ்ட்லாம் போயிட்டு நின்னு ம், இருக்கேன். ம். குளோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இல்லங்க, இன்னைக்கு இல்லங்க. ஏன்னா, அவர்கிட்ட விட்டாவது கொஞ்சம் நடக்க வச்சு மாத்திக்கலாம். எனக்கான தேவை அதானே! அப்டினாவது பண்ணலாம் அப்டின்னு அவர்கிட்ட போய் நின்னு இருக்கேன். திரும்ப நான் ஆஃபீஸ் அவர்கிட்ட போய் நின்னு இருக்கேன். அவரு இல்லப்பா நாளைக்கு தான்ப்பா வருவாரு. ஏன்னா யாருக்கையாவது போய் இவள நடக்க வைக்க ஏதாவது பண்ணலாம் நெறைய இப்ப முயற்சி இந்த வீடியோவ அவரு பார்க்கணும். பார்த்து இது கண்டிப்பா அது மூலமா ஒரு அ உதவி ஆகட்டும். வடபழனி இந்த ஆஃபீஸ் இருக்குல்ல அது பக்கத்துல திருமணம் சார் ஆஃபீஸ் இருக்கு. அவர்கிட்டயும் போய் நின்னேன். அவர் ஆஃபீஸ்ல அவர் இல்ல. அவர் இருந்திருந்தா பண்ணியிருப்பா. அவரு இல்ல. சரி அதே மாரி இப்போ லாகரன்ஸ் இதுக்கு பனை ஒரு வீடு இருக்குல்ல, அங்கேயும் போனேன். அன்னைக்கு அங்கேயும் அவர் இல்ல. அவர் எப்ப இருப்பார்ன்னு கேட்டா தெரியாது. ஆனா எனக்கான தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இவள மாத்திரணும், மாத்திரணும், மாத்திரணும்ன்ட்டு. இப்ப நல்ல ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பாப்பாக்கு குடுத்தா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? சொல்லியிருக்காங்களா? ப்ராப்பர் ஆமா. ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டே இருக்கணும். ட்ரீட்மெண்ட் குடுத்தா ஆ. நான் மாறி நடக்க நடக்க வச்சுரலாம். ஏன்னா, வச்சிரலாம். இவளுக்கு எதுவும் புரியல அப்படின்றப்போ நான் யோசிக்கிறது நம்ம வந்துட்டு மிக பெருசா யோசிக்கணுமா அப்படின்னு இவளால பண்ண முடியுன்றப்போ நான் ஏன் அத பண்ண ட்ரை பண்ணேன். பட் இப்ப ஆனா பாப்பா நல்லா உங்களோட அந்த பாண்டிங்லாம் நான் பார்த்தேன். நல்லா எதுனாலும் கேட்கறது, சொல்றது அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா, அதே மாரி அதுல கொடுமையும் இருக்கு. ஏன்னா நான் இங்கேருந்து இப்போ இன்னைக்கு ஓகே. கண்ணு முன்னாடி இருக்கேன். ஒரு 2 வயசு, 3 வயசுல இருக்கும்போது என்னால ரெஸ்ட் ரூம் கூட போ முடியாது. ம். அழுவ பார்த்துட்டு. ஆரம்பிச்சுருவா. ஆ. அதான் என்னால தூங்கவும் முடியாது, இதுவும் பண்ண முடியாது அப்படின்றப்போ அதெல்லாம் அந்த இத தாண்டிட்டு அது சொல்ல முடியாத வலி அதெல்லாம். நம்ம வந்துட்டு எப்படி அனுபவிச்சேன்னு கேட்டா, நீங்க என்னைக்காவது அழுதுருக்கீங்களா? அத நெனச்சு? ஒவ்வொரு. நார்மலா கேட்குறீங்க. எல்லாருக்குமே இருக்கிற வலி தானே எனக்கும் இருக்கும். ம். எல்லாருக்கும் இருக்கிற வலி. இப்போ செவுத்துல போட்டு குத்தி கைய இது பண்ணினே இருப்பேன். என்னதான் பண்றது? ஏன் தான் அந்த மாரி அப்படின்ற மாரி. இப்போ எல்லாருமே இப்போ நீ வந்துட்டு நார்மலா எல்லாருமே சொல்றது இதுதானே. ஏன்னா எல்லாருக்குமே அந்த அளவுக்கு எல்லாருமே யோசிக்க மாட்டாங்கல்ல. நீ போன ஜென்மத்தில பண்ண பாவம் தான் இந்த மாரி இருக்கும் அப்டின்ற மாரி அப்படி சொல்லுவாங்க. சொல்றாங்களா? போன ஜென்மத்தில இருக்க பாவம் இருக்குன்றது அவங்களோட தாட்டு. ஆனா குழந்தையும் தெய்வமும் ஏன் ஒண்ணுன்றாங்க? இப்போ அந்த தெய்வத்த தானே நீங்க இந்த மாரி ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்ப பாவம் என்ன? அப்ப இந்த தெய்வத்த வளர்க்கறது தானே அப்டின்ட்டீங்க. அப்ப இந்த மாரி ஆக்குனது அந்த கடவுள் தானே இருக்கும். அப்ப கடவுள் தானே பாவம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா, கண்டிப்பா. இங்க என்னன்னா அவங்கவங்க பண்ற தப்புக்கு அவங்கவங்களுக்கு தண்டனை கிடைச்சாலே போதும். குழந்தைங்கள போட்டு ஏன் ஏன்னா வதைக்கணும் நெறைய பேர் அப்படிங்கிற ஒரு ஏன்னா விஷயம் இன்னைக்கான இருக்கு. ஒரு பார்வ அப்டிதான் இருக்கு. அப்படி நான் அவங்கள சொல்றவங்க அவ்ளோ அறியாமையோட இருக்காங்களான்னு எனக்கு தோணுது. எப்படி நான் அப்படி நான் சொல்றாங்கன்னு. வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்க ரியாக்ட் பண்ணேனாக்கா, எனக்கான டைம் நான் வேஸ்ட் பண்றேன்னு. கண்டிப்பா. இப்ப நீங்க என்ன சார் கரண்ட்டா என்ன வொர்க் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு டெய்லர் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு வீட்ல வச்சு தான் பண்ணிட்டு இல்ல இருக்கீங்க. வீட்ல வச்சேன். எனக்கு அப்பயும் யாருமே ஆள் வரல. ம். வீட்ல வச்சா நான் மென்ல எப்படி வீட்டுக்கு வந்து லேடீஸ் துணி குடுப்பாங்க, வருவாங்க. ஏன்னா அங்கேயுமே எனக்கு அங்க இடைஞ்சல் இருக்கு. நான் என்னால பக்கத்து வீட்ல கூட போய் பேச முடியாது, இது பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயுமே நான் மென்னுன்னு இருக்கேன். ஒரு அரசாங்கத்துக்கிட்ட போனா தான் மென்னுன்றது இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது, சலுகை கிடையாதுன்றாங்க.
ஒரு சட்டத்துக்கு இது பண்ணாலும் மென்னு தான் அவனு தான் எல்லாமே கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜீவன்சமும் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு இது பண்ணுறேன். அப்படின்றப்போ என்னை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே ஒரு ஆண் அப்படின்ற இடத்துல அது எப்படி எனக்கு அது எனக்கு இப்படி வந்து யாராவது பேசும்போது ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம். இப்போ ஆக்சுவலா 100 சாமின்னு ஒரு படம் வந்திருந்தது, நான் பார்த்தேன் நேத்து. அதுல அவங்க விடோவா இருக்கிறதால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சுத்தி இருக்க ஆண்களால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா காட்டினாங்க. ஆனா ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைய வளர்க்கும் போது ஒரு ஆண் வந்துக்கு என்னென்ன அநீதி நடக்குது, ஒரு ஆண் கண்டிப்பா. தனியா இருந்தாலுமே வந்து அதை தப்பா பாக்குறது யாராரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லும் ஏன்னா போதுதான் தெரியுது இல்லையா? நம்ம ஒரு நார்மலா யார்கிட்டயும் போய் பேசிட முடியாது. ஏன்னா மென்ட்ட போய் பேசணும்னாக்கா அவன் குழந்தைய பார்த்துக்கிறான் அவன் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் வேலைக்கு போயிடுவாரு. இப்போ நம்ம லேடிஸ் பார்க்குறாங்கப்ப அவங்ககிட்ட போய் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல மென்னா இருக்கேன். இப்ப நீங்க கடையில தான் வேலை பாக்குறீங்க இந்த கடையில ஒரு தான் வேலை பார்க்குறேன். காரணத்தினால. இவளையும் கடைக்கு கூட்டு போயிடுவேன். கூட்டு போயிடுவீங்க. ஓகே. இப்ப டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பாப்பாவ நீங்க கூட்டிட்டு போறது, வர்றது அதெல்லாம் என்ன எப்படி? இப்ப எங்கேயாவது கஷ்டம் தான். கஷ்டம் தான். தனியா அதுக்குன்னு வண்டி வச்சு கூட்டிட்டு வரது அந்த மாதிரியா? இல்ல இல்ல, மேம். இல்ல. நார்மல் ஏன்னா ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க கூட்டிட்டு போவீங்களா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா நார்மலா கூட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா இப்ப பீச்சுக்கு இல்ல போவோம் அப்படின்னு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா அது இருக்குமா? ஏன்னா இருக்காது தான். இருக்காது. பட் அதையும் இது பண்ணிட்டு அதான் சொல்றேன்ல ஒரு புஷ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். வேற வழி இல்ல எனக்கு. ஏன்னா இப்படி இன்னைக்கு கடந்து போனோம்னாக்கா அதுக்கு எப்படியா இருந்தாலும் ஏறி தாண்டி கடந்து போய் தான் ஆகணும். ம். அதுக்கான வழிகள் தான் நான் ஓகே அப்படின்ற மாதிரி நான் போயிடுறது. வழிகள்னு கேட்டா இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இப்ப அந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் வைரல் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஏதாவது வந்திருக்குல்ல பாப்பாக்கான உதவிகள் அப்படின்ற சில விஷயங்கள். கண்டிப்பா. ஏன்னா பாப்பாக்கான உதவிகள் எல்லாருமே வந்துட்டு பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா சில பேர் பண்ணாங்க. ஏன்னாக்கா முயற்சி பண்ணுன்றப்போ பேங்க்ல லாக் பண்ணிட்டாங்க. ஜிபே அப்படின்றது. நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொன்னாங்க. ஒருத்தர் வந்துட்டு என்னன்னாக்கா அவன் பேரு முஸ்லீம் பேரா இருக்கனால பேங்க் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆ. அப்படின்ற மாரியும் சொன்னாங்க. ஏன்னா ஃபண்ட் தப்பான இதுல வருது அப்படின்னு. சரி ஆனா அவங்க சப்போர்ட் பண்ற அந்த நாள் உங்க வரைக்கும் தான் ஜிபேவ லாக் பண்ணிட்டாங்களா? லாக் பண்ணிட்டேன். இப்போ லாக்ல தான் இருக்கா? இப்பதான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆ. ஏன்னா ஒரு அவங்க மீடியால போட்டு ஒரு 8 நாள் கிட்ட லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே. ஃபண்ட் வராத ஆமா. அளவுக்கு லாக் ஆயிடுச்சு எல்லாருமே உங்களுக்கு. வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு கால் சார் உங்க லிமிட் தாண்டிடுச்சாம் அப்படின்னு ஒரு 8 நாளுமே அதே இதுதான். ஆனா 8 நாளுமே ஜிபே ஒர்க் ஆகல. சார் இன்னைக்கு உங்களுக்கு ஃபண்ட் லிமிட் ஆயிடுச்சு, தாண்டிடுச்சு. ம், ம். அவங்களுக்கு அத நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணா நான் காசுக்கு தான் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாரி. ம், ம், ம். இல்ல சார் தெரியல ஒரு 8 நாளா ஒர்க் ஆகல. நீங்க முயற்சி பண்ணீங்களா நன்றி. அப்படின்றது தான் என்னால. ஏன்னா நம்ம போய் யார்கிட்டயும் போய் அது நிக்க முடியாதுல்ல. சில பேர் அதுன்னு சொல்றாங்க. இவன் ஏன் போய் இது பண்றான்? காசுக்கு இது கேட்கறான். எனக்கான வயித்து வலிக்கு நான் தானே மருத்துவம் கேட்க முடியும். நீங்க ஈஸியா போற போக்குல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்களே. இப்போ நான் அவன் சொன்னவரையும் நான் குறை சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னேனாக்கா அவருக்கும் எனக்குமே செம்ம வித்தியாசம் இல்லாம போயிடும். ம். கண்டிப்பா. என்ன நெகட்டிவா யாராச்சும் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேனாக்கா, என்ன நெகட்டிவா பார்த்தாலும் சரி, என்ன நெகட்டிவா கமெண்ட் பண்ணாலும் சரி, என்னோட சின்ன ஸ்மைல் வந்துட்டு புன்னகை. அவ்வளோதான். புன்னகையில இது பண்ணிட்டு அவங்கள எந்த ஒரு இதுவும் எச்சரிக்காம இது பண்ணாம ஏன்னா அதெல்லாம் பண்ணா எனக்கான டைம் வேஸ்ட். நான் அவங்கள வந்துட்டு நான் இப்ப பேசுறதே வேஸ்ட் தான். இப்ப கவர்மெண்ட் கிட்ட நீங்க ஏதாவது கோரிக்கை அந்த மாரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? வைக்கிறதுனா என்ன? நான் இது வந்துட்டு ஒரு 2 மாசம் இருக்குமா மீடியாவுக்கு. இன்ன வரைக்குமே கவர்மெண்ட் எதுவுமே இது பண்ணல. ஆனா வெளியில இருக்க மக்கள் தான் வந்துட்டு, "நீங்க வாங்க என்கிட்ட வாங்க. நான் ஹெல்த் மினிஸ்டர்ட்ட கூட்டு போறேன். நான் இங்க கூட்டு போறேன், அங்க போறேன்" நீங்க ட்ரை அப்படின்ற மாரி. பண்ணீங்களா? ஹெல்த் மினிஸ்டர்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தான் மனு எழுதி குடுக்க போறேன். ஓகே. இன்னைக்கு தான் மனு ஏன்னா அவங்க இவ்வளவு சின்ன நான் அதையும் பார்க்க இப்போ சின்னதா ஒரு மழை பெய்ய வந்தாலே அவளுக்கு ஜுரம் வந்துரும். ஸோ அத பராமரிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். அன்னைக்கான இதுக்கு. ஓகே. இப்ப அவங்களோட அந்த ஹெல்த்தா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிற அந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம நார்மலா நீங்க குடுக்குறத, நீங்க சாப்பிடுறத தான் பாப்பாவுக்கு குடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே. அதெல்லாம் நார்மல் தான். நார்மல் தான் மேம். இப் அது குழந்தையில தான் அந்த மாரி பிரச்சனை இருந்தது. இப்போ ஓரளவுக்கு போக, போக, போக அவளுக்கு புரிய வச்சுடணும். இன்னைக்கு அவ பண்ற ஒரு ஒரு வித்தியாசமான செயலும் எனக்கு அது ஓ! இவ கோவப்பட்டா எதுக்கு இப்ப ஓகே கோவப்பட கத்துக்கிட்டா. ஓகே. நம்மளுக்கு அது தெரிஞ்சு தெரியுது. சந்தோஷப்படுறது தல அப்படின்றது. சீவும்போது கூட சீவுங்க, பவுடர் கிரீம் போடுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்ல? அது ஒவ்வொரு இதுக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிறேன். ஓகே. ஆனா என்னன்னாக்கா, இது கடந்து போயிடும். இப்படியே போயிடும்னாக்கா போகக்கூடாதுன்றது எனக்கு ஒரு பயம். ஏன்னா வயசுக்கு ஒரு ஏஜ் அது ஒரு பக்கம் பயம் இருக்கு. என்ன பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா சரியாயிரும். நீங்க நெனச்ச மாரி அவங்க பாப்பா சீக்கிரம் நடப்பாங்க. இப்ப உங்க கான்வர்சேஷன்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா வீட்ல ஏதாவது சொல்றது, இந்த அவங்க சேட்டலாம் பண்ணுவாங்களா? தெய்வ திருமகள் இருக்கும்ல, ஆ. சேம் கான்வர்சேஷன். ஓகே. அந்த மாரி தான் இருக்கும். ஓகே. சேட்டலாம் பண்ணுவாங்களா ஏதாவது? நெறைய. நெறைய சேட்டை என்ன? ஏதாவது ஒண்ணு குடுக்கல அப்படின்னாக்கா, ஆ.
எனக்கு நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டு அந்த பொருளை வந்து தூக்கி போடுறது தான் அவங்க வேலை. ஓஹோ! அவங்க பார்த்துட்டே இருக்காங்க நீங்க சொல்றத. என்ன நம்மள கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னு. ஓகே. நான் ஏதாவது அவளுக்கு செய்யல அப்படின்னப்ப நான் செய்யற வேலையை வந்து தூக்கி போட்டுருவா. ம். அப்ப நீ போய் எனக்கு அது பண்ணு. அதுக்கப்புறம் வேலைய பாரு அப்படின்னு. அட்டென்ஷன் குடுங்க அப்பா அப்படின்றது அந்த விஷயம் இல்ல? ஓகே. நான் சொல்லுவேன், "சாப்பாடுக்கு துட்டு வேணுமா? அப்பா இப்ப வேலை செய்றேம்மா" அப்படின்ட்டு. "நீ போய் அத செய். சாப்பாடு" அப்படின்னு கேட்பேன். "நீ போடு" அப்படின்னா. "அம்மா இதுதாம்மா துட்டு வேணும்மா" அப்படின்னு. என்ன சிரிக்கிறீங்க? அ ஓகே. சோ கியூட் ஆனா. சோ அந்த மாரி இப்போ அவங்க கவனிப்பாங்களா? நீங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், மத்தவங்க கிட்ட எல்லாமே புரியுது பேசுறது அவளுக்கு. எல்லாமே புரியும் அவங்களுக்கு எல்லாமே இல்லையா? புரியுது அவளுக்கு. அது வளர புரியாத வளர அப்ப அதிலயே கவனமா இருக்கணும். நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு. கண்டிப்பா. ஏன்னா அதுதான் பயமா இருக்கு. மிகப்பெரிய பயமா இருக்கு. நான் எங்க ஒரு வார்த்தை தப்பா விட்டாலும் அவளுக்கு இது பண்ற போறாளோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. ஓகே. நான் சரி கோவத்துல ஏதாவது சொன்னாலுமே அவளுக்கு அந்த அமைதியாயிட்டு, இந்த பேசவே மாட்டா. "அம்மா சாப்பாடு எடுத்துன்னு வந்து சாப்பிடுமா" அப்படியே திருப்பி. ஓ! அப்புறம் அவள சமாதானப்படுத்தி சாப்பாடு ஊட்டி, அது வழியா போயிடும். பாப்பாக்கு என்ன சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்? அவளே சொல்லுவா. "என்னம்மா பிடிக்கும்?" சொல்லுங்கம்மா. என்ன உங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? அம்பன். என்ன பிடிக்கும்? ஐஸா? ஐஸ். சோ சோ இன்னொன்னு என்னன்னா, இப்போ இன்னைக்கு இருக்க இந்த சொசைட்டில பொண் குழந்தைங்க அப்படின்னாலே வெளிய விடுறதுக்கே பயமா இருக்கும். மத்தவங்க கிட்ட நம்பி விடுறதுக்குமே ஒரு பயமா இருக்கும். சோ அந்த ஒரு பயமே உங்களுக்கு இருக்கும் இல்லையா? சோ நான் இருக்கிற அதனாலயே ஏரியா நீங்களே இப்ப கைக்குள்ள பொத்தி பொத்தி நான் வச்சு இருக்கிற வளர்க்கணும். ஏரியாவே மிகப்பெரிய இது எந்த ஏரியா ஆக்சுவலா நீங்க? பெரும்பாக்கம். பெரும்பாக்கம். ஓகே. ஏன்னா அப்படின்றப்போ அதுல ஹவுசிங் போர்டு. ஆ ஹவுசிங் ஓகே. நான் அங்கே வந்துட்டு நார்மல் ஆளுங்களா இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. இப்ப நீங்க எங்க போனாலுமே பாப்பாவ கூட்டிட்டே தான் போணுமா? தனியா இல்ல மத்தவங்ககிட்ட விடுறதோ எதுவுமே இல்ல. எந்த நம்பிக்கையில விட சொல்றீங்க? இப்போ ஒரு ஃபங்ஷன் போனாலும் சரி, ஏதாவது ஒரு யாராவது மீட் பண்ண போனாலும் சரி, எல்லாத்துக்குமே பாப்பாவ கூட்டிட்டு போணும். வேற என்ன விட்டா யாருமே பாத்துக்க மாட்டாங்க. அதே மாரி இவளுக்கு ஏதாவது வேணும்னாக்கா இவளுக்கு நான் இது பண்ணணும்ல. ம், ம், ம். அதனால இவள எங்கேயும் தனியா விட்டு போ முடியாது. அதுதான் சொல்றேன்ல, அது வலிகள் ஜாஸ்தி. அது ஒவ்வொரு இன்னைக்கு புரிய வச்சுர்றேன். ஆனா ஒரு 2 வயசு இருக்கும்போதெல்லாம் என்னால புரிய வைக்க முடியல. எதுக்கு அழுவுறா? எதுக்கு இது பண்றான்றதே தெரியாது. நெறைய டைம் தூக்கத்த கடந்து ம். ஸோ கண்டிப்பா. ஒரு அடி எதுவும் பண்ண முடியாது. நார்மலா இருந்தா கூட சொல்லி திட்டி நம்ம இது பண்ணலாம். எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அது வலி ஜாஸ்தி அது வேற. உங்க வலிகள்லாம் ஒரு நாள் கண்டிப்பா மாறும். ஆ கண்டிப்பா சீக்கிரமே பாப்பாக்கான அந்த மருத்துவ உதவிகளா இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். அவங்க இன்னும் அழகா நடப்பாங்க, அழகா சிரிப்பாங்க, அழகா பேசுவாங்க. கண்டிப்பா அது எல்லாமே மாறணும்னு வேண்டிக்கிறோம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? இத பார்க்குறவங்களுக்கு, இல்ல உதவிகளா கேட்கிறதோ அந்த மாதிரி? நம்ம உதவிகள்லாம் நான் கேட்கறது வந்துட்டு இவளுக்கு மருத்துவம் குடுத்தா போதும். அதுதான் நான் அதுதான் உதவிகளா கேட்கறது. பாப்பாக்கான பேசிக் வந்து கிடைச்சா போதும் அந்த கிடைச்சா போதும். மருத்துவம். நம்மளுக்கு அத தாண்டி மிகப்பெரிய ஆசைலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, அ இ பொய் சொல்லல, ஏமாத்தல அப்படின்றப்போ, நான் யார்ட்டயும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவளுக்கான மருத்துவம் கிடைச்சா போதும். நான் அதுதான் வந்துட்டு கேட்கறதுக்கே மெயின் வந்தேன். ஓகே. எவ்ளோ செலவாகும்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இவ்ளோ செலவு பண்ணா பாப்பா சரியாயிடுவாங்க. இதுல கணக்கு அந்த மாரி கிடையாது. இல்ல. ஆ இதுல வந்துட்டு கணக்கு கிடையாது. ஒரு ஸ்பீச் தெரப்பி ஒரு நாளைக்கு ரூ. 600 பிசியோதெரபி ஒரு நாளைக்கு ரூ. 600 டெய்லி பண்ணுவானா? டெய்லியும் பண்ணணும். ரொட்டீனா பண்ணலாம். ஏன்னா, இத நான் அப்பவே பண்ணியிருந்தேன். அப்ப பண்ணோம்னாக்கா ரூ. 100 ரூ. 150 முடிஞ்சு போயிருக்கும். ஒரு 2 வயசா. இப்ப நான் அவள மாத்தி இது பண்ணியிருப்பேன். மேபி அந்த பிசியோதெரபி பண்றவங்க யாராவது ஃப்ரீயா பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு அந்த ஒரு ஹெல்ப் பண்ண வந்தா அது இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா அது இருக்கும். அது வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அந்த மாரி ஸ்பீச் தெரப்பியோ, பிசியோதெரப்பியோ எனக்கு வந்துட்டு ஏன்னா, இப்ப அவங்க சில பேர் யாராச்சும் சொல்லுவாங்க, "இங்க இந்த இடத்துக்கு வாங்க, வந்துட்டு போங்க நான் பண்ணி தரேன்னு." நான் வந்துட்டு போறதுக்கும் அந்த பொருளாதார உதவி எனக்கு தேவைப்படுது. அதனால எனக்கு யாராவது இங்க வந்து குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். பிசியோதெரப்பியோ, ஸ்பீச் தெரப்பியோ. ம். வீட்டுக்கு வந்து பாப்பாக்கு வீட்டுக்கு வந்து குடுக்கறது. கவர்மெண்ட் சப்போர்ட் மூலியமாவும் கிடைச்சாலும் அது ரொம்ப சப்போர்ட் தான். ஏன்னா, அது இன்னைக்கு இந்த ஒரு 2 வருஷத்துல நான் முயற்சி பண்ணா மட்டும் தான் உண்டு. ஸோ கண்டிப்பா கிடைக்கும் நம்புறோம். நீங்க வந்து அதுக்கான முயற்சிகளும் எடுங்க. மினிஸ்டர நான் பார்க்கறதா இருக்கட்டும், அதுக்கான முயற்சிகளும் எடுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான முயற்சி தான் எடுக்கிறது தான் நான் எதார்த்தமா போனேன். சரி இங்கேயாவது போய் சொல்லி பார்ப்போம் அப்டின்னுட்டு தான் ஜீ தமிழுக்கே போனேன். பட் அப்டின்றப்ப அங்க எல்லாருமே லேடீஸ் இருந்தாங்க. எல்லாரும் மாரல் சப்போர்ட்ல வந்தாங்க. என் பார்வ பட்டதுன்றது எனக்கு சந்தோஷம் தான். நீங்க தனியா தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க பேசின விஷயங்களா இருக்கட்டும், அதுல இருந்த சில உண்மையாலுமே. ஆனா விஷயங்களா என்ன மாரி இருக்கட்டும். யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் அதை நான் யோசிப்பேன். அதெல்லாம் இருக்கக்கூடாது சத்தியமா. மிகப்பெரிய வலி அது. அது ஈஸியாலாம் சொல்லிட்டு போயிட முடியாது. ஆனா நெறைய பேருக்குமே இன்னும் அந்த மீடியால வந்திருக்கு நெறைய பேருக்கு தெரியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல அந்த வலிய அனுபவிச்ச உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். என்னதான் நாங்க கேட்டாலுமே அத எங்களால உணர முடியாது. புரியவும் அதுதான் இப்போ ஒரு புரியாது. பெண்ணோட வலிமைய யாராச்சும் உணர்ந்துகிட்டு நான் உணர்ந்திருக்கேன்றப்போ, அதே மாரி தான் என்னோட வலிய யாராச்சும் உணர்ந்தீங்ககிட்ட யாருமே கிடையாது. அதே மாரி இருக்கவும் கூடாது. எதுக்காக உணர்றதுக்கு. நான் அத வேண்டிக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா சார். உங்களோட நிலைமையும் கண்டிப்பா ஒரு நாள் மாறும்.
இல்ல கண்டிப்பா மாறும்ல. ஆ ஆமா சொல்லிட்டாங்க அவங்களே. கண்டிப்பா மாறும் சார். இத எல்லாரும் பார்ப்பாங்க. கண்டிப்பா இத யார் முக்கியமா பார்க்கணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா போய் சேரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க் யூ. தேங்க்யூ செல்மா. தேங்க் யூ. பயங்கர ஜாலியா இருக்காங்க அவங்க. இல்ல? தேங்க்யூ எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? சொல்லிக் குடுத்துருக்காரு. சொல்லிக் குடுப்பீங்களா? தேங்க் யூ சொல்றது, ஹாய் சொல்றது. எல்லாமே அவளுக்கு எல்லாமே தெரியும். தேங்க் யூ. தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.